வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று அண்டை நாடாக இருந்தாலும் தமிழகத்திலும் ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கிறது இலங்கை அதிபர் தேர்தல். இலங்கை அதிபர் தேர்தலை பொறுத்தவரை நிற்கின்ற 2 பேரில் யாராவது ஒருவருக்கு, அதாவது குறைந்தபட்சம் இவரை ஆதரிக்கலாம் என்கிற அளவிற்காவது ஆதரவு கொடுக்கின்ற ஒரு நிலைதான் எப்போதும் தேர்தல் என்றால் இருக்கும். அது தமிழகமாக இருந்தாலும் சரி, நடுவண் அரசில் நடைபெறுகின்ற தேர்தலாக இருந்தாலும் அல்லது அந்தந்த மாநிலங்கள் நடைபெறுகின்ற தேர்தலாக இருந்தாலும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை ராஜபக்சே மற்றும் அவரை எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர் யாராக இருந்தாலும் இருவருமே சிங்களர்கள், இருவருமே தமிழர் நலனுக்கு எதிரானவர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இலங்கையில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழகத்தில், இன்னும் சொல்லப்போனால் இலங்கையை விட தமிழகத்தில் இதற்கான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் அதிக அளவில் வருகின்றன. பலர் இங்கு தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணித்து விடலாம் என்கின்ற குரலும் வருகிறது. அதே சமயம் இதை புறக்கணித்து விட்டு அவர்கள் எங்கே செல்ல போகிறார்கள், அவர்கள் என்ன செய்ய முடியும், வேறு என்ன ஜனநாயக வழிமுறை அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற குரலும் வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த மைத்ரிபால சிறிசேனாவா அல்லது ராஜபக்சேவா என்கின்ற ஒரு குழப்பம் மக்களிடம் இருக்கிறது. ராஜபக்சே மிக வெளிப்படையாக உங்களுக்கு தெரிந்த பிசாசுக்கு வாக்களியுங்கள், தெரியாத தேவதையிடம் வாக்களித்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று கூறியிருக்கிறார். வெளிப்படையாக போட்டியிடுபவரே தன்னை பிசாசு என்று கூறியிருக்கின்ற ஒரு சம்பவம் இந்த தேர்தலில் தான் நடைபெற்றிருக்கிறது. ஆக இந்த சூழலில் ராஜபக்சேவுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைப்பதா அல்லது இன்னொரு சிங்கள உணர்வாளர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா என்பது போன்ற பல்வேறு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், புலம்பெயர் தமிழர்கள் நிலை என்ன, தாயக தமிழர்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறார்கள், ஈழத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் எந்த அளவு இதை பார்க்கிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் இந்த முறை மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிக்கிறது, கடந்த தேர்தல்களிலிருந்து என்னென்ன பாடங்கள் நாம் கற்றுக்கொண்டோம் போன்ற தரவுகள் குறித்தும் விரிவாக இன்றைய விவாத அரங்கம் பேச இருக்கிறது. இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக சமூக ஆர்வலர் ராமசுப்ரமணியன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். ஆழி பதிப்பக உரிமையாளர், எழுத்தாளர் செந்தில்நாதன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் எழுத்தாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் இந்த ஈழப் பிரச்சனை குறித்து, இந்த தேர்தல் குறித்து தனது அனுபவங்களை, கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாதம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த இலங்கையில் பொதுவாக அந்த இனப்படுகொலை, பொது வாக்கெடுப்பு இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு இப்போ இந்த தேர்தலில் அந்த மக்கள் 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை சரியா, இல்லை இருக்கிறதுக்கு இவர் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இவர் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிக்கிறது எது அவர்களுக்கு சார்பானதாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 பேருமே சரியாக இருக்காங்க தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இவர் ராஜபக்சே பேரில் ஏராளமான குற்றச்சாட்டுகள், மக்களுக்கு வெறுப்பு, குறிப்பாக தமிழர்களுக்கு வெறுப்பு இருக்குது. அதே மாதிரி சிங்களர்கள்ட்ட பார்த்தாலும் அவர் மேலே வெறுப்பு இருக்குது. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே அதிகமாக போயிட்டுருக்கு. அங்கே ஒன்றும் எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி ஒன்றும் சரியாக இல்லை. இவைகளெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே ராஜபக்சேயை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். நீங்கள் சொன்னது போல் தமிழ் ஈழ அமைப்புகள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ, அவங்களும் தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களாம் இந்த தேர்தலையே புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, இவங்க இந்த நம்ம நோன் டெவிலா அன்னோன் டெவிலா அப்படின்னு தெரியாது. அது அன்னோன் ஏஞ்சல்னு அவர் சொல்லலாம். 2மே டெவில் மாதிரி தான் தோன்றுறது. அதனால் திருமாவளவர்கள் இன்றைக்கி சொன்னது போல் 2ம் ஒரே குட்டையில் ஊறின மட்டை தான். இதில் யார் ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் வராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அது மாதிரி தான் பழ நெடுமாறன் அவர்களும் சொல்லியிருக்கார். இந்த வகையிலே தான் போகும். அதனால் ஒரு பெரிய அளவிற்கு தமிழர்களுக்கு இந்த யார் வந்தாலும் பலன் கிடைக்க போகிறதான்னு தெரியல. 2 பேருமே சொல்கிறது என்னென்னா, தமிழ் ஈழ மக்களுக்கு, அதான் தமிழர்களுக்கு அங்கே இருக்க பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒன்றும் உறுதிமொழியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அப்போ இப்படியே இருக்கிறது தான். இப்போ இன்றைக்கி என்ன இருக்கோ இந்த ஸ்டேட்டஸ்கோ வில் கண்டினியூ. அப்போ இவர் வந்தான்னா அவர் வந்தான்னா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பொதுமக்கள்கிட்ட ஜென்ரலாக 74% சிங்களர்கிட்ட என்ன ஒரு வெறுப்பு இருக்குன்னா, நாம் எதிர்பார்த்த அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, ஒரு பெரிய சுணக்கமான நிலை இருக்கின்றது இலங்கையில் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆக இதில் யார் வெற்றி பெறுவார்கள்னு பார்த்தா ஐ திங்க் சிறிசேனாவுக்கு ஹி ஹேஸ் அன் எட்ஜ் அப்படிங்கிற மாதிரி தோன்றுகின்றது. இது நம்ம உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நாளைக்கு இரவே தெரியும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக. இப்போ தமிழ் அமைப்புகள், இப்போ சார் சொன்னது மாதிரி இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது ஒரு தமிழர்களுக்கான தேர்தல்னு சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. இது சிங்கள அரசு, தமிழர்களும் இருக்கிறாங்க, ஆனால் நடக்கிற தேர்தல் முழுது சிங்களர்கள் தான் பெரும்பான்மை. இப்போ கூட சிங்களர்கள் பெரும்பான்மை ராஜபக்சேக்கு எதிராக இருக்காங்கிறது தான் ஒரு
வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறதே ஒழிய இங்கே தமிழர்களுடைய இது வந்து பெரிய லெவலில் இது பண்ண போகிறதில்ல. அதனால தான் அவங்க பெரும்பான்மை சிங்களர்களை திருப்திப்படுத்த 2 பேருமே வாக்குறுதிகளை தராங்க. யாரும் இங்கே இராணுவத்தை திரும்பி பெறுவோங்கிற விஷயத்த சொல்லலை. பொது வாக்கெடுப்புக்கோ வேறு சில விஷயங்களோ அவங்க பேச போகிறதில்ல. இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம், அதாவது இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு முறை இப்படி ஒரு நிலையை எடுத்ததனுடைய விளைவு தான் ராஜபக்சே வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த எல்டிடி வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்ததுனால விளைவு தான் இன்றைக்கி ராஜபக்சே வந்தார். ஒழுங்காக அவங்க ராஜபக்சே ஆல்டர்னேட்டிவாக யாரையா பார்த்துருக்கலாங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம்லாம் அரசியல் விமர்சனம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்பயும் வந்து ராஜபக்சே என்னென்ன கொடூரங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச இந்த சூழ்நிலையில், கண்ணுக்கு எதிராக இவ்வளோ பெரிய கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இவருக்காகவாது இவருக்கு ஒரு இது பண்ணுவோங்கிறதுக்காண்டியாவது மைத்ரி பாலாவை ஆதரிப்பது அப்படிங்கிற முடிவை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை தான் எடுத்துருக்குறாங்க. ஆமாம், அதாவது இலங்கையினுடைய அந்த ஒரு விசேஷமான சூழலில் எப்பவுமே வந்து ஏதோ ஒரு சிங்கள கட்சி தான், இந்த 2 யூஎன்பி அல்லது வந்து சுதந்திர கட்சி, இந்த 2ல் ஏதாவது ஒரு கட்சி தான் வந்து ஜெயிக்க முடியும். எப்படியும் ஒரு சிங்கள தலைவர் தான் அங்கே வந்து பிரசிடெண்ட்டாக ஆக முடியும். இதில் தமிழர்களுடைய வாக்கு, தமிழர்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது பெரும்பாலும் என்றைக்குமே அங்கே பெரிய வெற்றி பெற்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ராஜபக்சேவுக்கு எதிரான ஒரு மனநிலை போன வடக்கு மாகாண தேர்தலில் தெளிவாக வெளிப்பட்டு தமிழ் தேசிய கூட்டணி 80% வாக்குகளை பெற்று வந்து அவங்க வந்து ஆட்சி செய்யும் போதே வடக்கின் வசந்தம் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி கொண்டு வந்த ராஜபக்சேவை அன்றே வந்து மக்கள் வந்து நிராகரித்து விட்டார்கள். அதாவது போருக்கு பிந்தைய அந்த துன்பகமான சூழலில் அடங்கி போவது தான் உங்கள் முன்பு ஒரு வழி இருக்கிறது, உங்கள் முன்னாடி இருக்கிற ஒரே வழி அடங்கி போகிறது தான் அப்படின்னு சிங்கள அரசை பிரச்சாரம் பண்ண அந்த காலகட்டத்திலேயே அவங்க அந்த அரசாங்கத்தை புறக்கணித்து வந்து தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்தாங்க. இன்றைக்கி தமிழ் தேசிய கூட்டணி அல்லது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் முன்னால் இருக்கக்கூடிய 2 சிக்கல். ஒன்று, அதாவது வந்து மைத்ரிபால ஸ்ரீசேனா அவர் வந்து இப்போ தான் அதுலேருந்து வெளியே வந்தார். அவரும் வந்து அதே கூட்டணி அதாவது வந்து இனப்படுகொலை கூட்டணியில் தான் வந்து ராஜபக்சேவும் இருக்கிறாரு, மைத்ரிபால சிவசேனாவும் இருக்கிறாரு, அவருக்கு ஆதரவாக வந்து பேசின சரத் பொன்சேகாவும் இருக்கிறாங்க, சந்திரிகாவும் கிட்டத்தட்ட அதே இதுதான். அதனால் இவங்க யாருமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமானவும் கிடையாது. ஆக இதில் வந்து இருக்கிற 2 பேரில் யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் தங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து டிஎன்ஏவுக்கு இருக்குது. அது கடந்த காலத்தில் நீங்கள் சொன்னதை போல் 2009 இனப்படுகொலைக்கு முன்பு ராஜபக்சேவும் ரணில் விக்ரமசிங்கே இவங்க 2 பேரும் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கே ஆதரவாக டிஎன்ஏ செயல்படலை, அதனால் ராஜபக்சே வந்துட்டார், அதனால் இனப்படுகொலை வந்ததுன்னு ஒரு தியரி இருக்குது இல்லைங்களா? அது சம்மந்தப்பட்டதாகவும் தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை அப்படி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து ராஜபக்சே என்ற தனிப்பட்ட மனிதர் அல்லது அந்த கட்சியினுடைய வீரியமும் உக்கிரமும் அதிகமாக இருந்தாலும் கூட ரணில் எந்த விதத்துலேயும் வந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடெலாம் இன்னும் முன்னாடி எடுத்தில்லை. ஆக அங்கே 2 கட்சியுமே வந்து தியரட்டிக்கலாக வந்து ஒன்றாக தான் இருக்குது. அது கோட்பாட்டு அளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைத்ரிபால சிவசேனா வந்து தமிழரை பற்றி நான் பேச மாட்டேன்னு தெளிவாக இருக்கிறார். ஏன்னா அப்படி பேசுவதே சிங்கள மக்கள் மத்தியில் தனக்கு எதிர்ப்பு வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் 2 பேருமே வந்து அதுக்கு ஏற்புடையவங்களாக இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் அப்படி நடக்கும்போது தமிழ் தரப்பு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அதாவது வாக்கு அல்லது வந்து தேர்தல் அப்படிங்கிறது எல்லா சமயங்களிலும் வெற்றி தோல்வி சம்மந்தப்பட்டது கிடையாது. உலக வரலாறு நம்ம பார்க்கும்போது சில சமயங்களுடைய என்னுடைய லெஜிட்டிமசி, என்னுடைய சட்டபூர்வமான அங்கீகாரத்தை நான் யாரிடம் கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து இவங்க வந்து இவங்களே ஒரு வேட்பாளரை நிறுத்தி வடக்குலையும் கிழக்கில் கூடிய முஸ்லீம்களையும் சேர்த்து சிங்கள பகுதிகளில் வேறு ஜனநாயக சக்திகள் இருந்தால் அவங்களையும் சேர்த்து வந்து ஒரு மாற்று வேட்பாளரை நிறுத்தி அது தமிழர்கள் தான் வாக்களித்திருந்தாலும் கூட அதுதான் உண்மையிலே வந்து இலங்கை அரசை வந்து புறக்கணிக்கிற விஷயமா இருந்திருக்கும். தமிழர் தரப்பில் ஒருத்தர் நிறுத்தி அவர் வந்து எடுக்கிற வாக்கு எல்லாம் தமிழர் தரப்புலேருந்தே வந்திருந்தாலும் தமிழர்களாகிய நாங்களும் இன்னொருத்தருக்கு போட விரும்பலை, ஆனால் எங்களுடைய வாக்கு இவருக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க காட்டியிருந்திருக்கலாம். அதை வந்து அவர்கள் வந்து தவற விட்டது என்னை பொறுத்தவரையில் ஒரு வியூகம் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய தோல்வின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு விதத்தில் சிங்கள அரசவங்களோட இணங்கி போய் தான் சின்ன சின்ன சலுகைகளால் பெற முடியுங்கிற சூழலில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது ஜெயிச்ச நாள்லேருந்து இருக்குது. அதாவது இலங்கை அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடிப்பதில்லை அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது இருக்கத்தில் 2ல் எதை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் ராஜபக்சே அப்படிங்கிற அந்த இனப்படுகொலைக்கு நேரடியான
குற்றச்சாட்டு யார் மீது இருக்குதோ அவருக்கு ஆதரவாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அதை எடுத்துருக்கிறாங்க. இது சம்மந்தமாக இலங்கையிலே வந்து இருவிதமான கருத்துக்கள் இருக்கிற தமிழர் பக்கத்தில் முழுமையாக புறக்கணிக்கணும் ஒரு தரப்பு இருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற தலைவர்கள் வந்து இதை முழுமையாக புறக்கணின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில தரப்பினர் வந்து நாம் புறக்கணிப்பது அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த விதமான ஒரு நெகோஷியேட்டிங் பவரையோ அல்லது டீலிங் பவரையோ கொடுக்காது, நம்ம நாளைக்கு உட்காந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அதனால புறக்கணிக்க கூடாது. ஒரு யதார்த்தத்தில் அதுதானே சரியா இருக்கும். யதார்த்தம் நான் எப்படி சொல்றேன்னா, அவர்கள் தங்களுக்கான ஒரு வேட்பாளரை முன்மொழியாத பட்சத்தில் வேற வழி இல்லாமல் இந்த முடிவு தான் அவங்க போக வேண்டியதாக இருக்கு. ஆனால் முற்றிலுமாக புறக்கணித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னை பொறுத்தவரை இளைஞரை நீ சரியா இருக்காது. முதல் தேர்வை அவங்க செய்திருக்கணும், அவங்க சார்பாக யாராவது நிறுத்தி வச்சிருக்கணும். அது இல்லாத போது வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஆனால் இதனால் விடுவி கிடைக்குமா, அவங்க நினைக்கிறது நடக்குமாங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து இல்லை. இப்போதைக்கு தங்களுடைய வாக்குகளுக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை, ஒரு பார்கெனிங் அதிகாரத்தை, பேரம் பேசும் திறனை உருவாக்குறது தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவங்க இப்படி தான் வந்து செய்யறதுக்கான முடிவு வந்து இருந்திருக்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப வேதனையாகவும் தவறானதான தோணாலும் கூட சொல்லிட்டாரு, நான் பிசாசுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, உங்க கணு தெரிஞ்ச பிசாசு நானு, ஆனா நான் யாருனாவது உங்களுக்கு ஒரு கற்பிதம் செஞ்சுக்குள்ள ஒரு வடிவம் தெரியும். இல்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர் சொன்னது வந்து என்னன்னா ஒரு விதத்துல உண்மைதான். ஏன்னா பின்னாடி வரக்கூடியவங்க, பின்னாடி இருக்கிற சக்தி யாரு, மைத்திரிபால சிவசேனாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி யாருன்னு பார்க்கும்போது அவங்களும் ஈக்குவலி அபாயகரமானவங்க தான். அதாவது ராஜபக்சே வந்து ஒரு ப்ரோ சைனா நிலைப்பாட்டில் செயல்பட்டு இருந்தா, மைத்திரிபால சிவசேனா ஸ்ரீசேனாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க ஒரு அமெரிக்கா ஆதரவு செயல்பாட்டு உடையவங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இனப்படுகொலை பண்ணாங்க. அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னும் இதில் இருக்கிற ஒரு அபாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தை நீர்த்து செய்யக்கூடிய சில வேலைகளை அவங்க செய்துட்டு கூட போகலாம். அதனால் வந்து இவர் நோன் டெவில், அவர் அன்னோன் டெவில், அவ்வளோதான். மற்றபடி வந்து ரெண்டு பேரில் யாருமே ஏஞ்சல் கிடையாது. இதோட இன்னொரு விஷயத்தை நேற்று சொல்ல விரும்புகிறேன். மைத்திரிபால சிறிசேனாவுடைய ஆதரவாக சந்திரிகா வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய சமயத்தில் எப்பொழுதெல்லாம் வந்து பிரபாகரன் இல்லை விடுதலை புலிகள் பேரை சொன்னாங்களோ அப்போதெல்லாம் மக்கள் பெருவாயை கைத்தட்டி ஆரவாரம் செய்திருக்கிறாங்க. கூட்டத்தை நடத்துறது சந்திரிகா தான் பேசுகிறாங்க. சரத் பொன்சேகா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது மக்களுடைய மனநிலை என்னென்னா, நான் என்னுடைய அடையாளத்தை அல்லது என்னுடைய அரசியல் உரிமையை விடாமல் என் முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு தேர்வில் ஒன்று எடுக்கிற நிர்கதி எனக்கு இருக்குது, ஆனால் என்னுடைய அடையாளத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு உணர்வோடு தான் அது வந்து நடந்துன்னு நான் பார்க்குறேன். விக்னேஸ்வரன் வெற்றி நீங்க சொன்னீங்களா, தங்களுக்குள்ளேயே ஒரு அடையாளத்தை அவங்க ஏதாவது ஒரு சுயேட்சை மாதிரி நிப்பாட்டி இருக்கலாங்கிற மாதிரி தான் நீங்க சொல்ல வந்தீங்க இல்லையா? விக்னேஸ்வரன் விஷயத்துல கிட்டத்தட்ட அப்படி நடந்துச்சுன்னு சொல்லலாம். இல்ல, வடக்கு மாகாணத்துக்கான தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது வேற வழியில் அவங்க வந்து யாராவது தமிழர் தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. நான் சொல்லுவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராகவே ஒரு தமிழரை நிறுத்தி அவருக்கு தமிழர்கள் அத்தனை பேரும் வாக்களித்திருந்தால், அதாவது வந்து அது வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டதில்லை, சர்வதேச சமூகத்தில் அமைப்பு இடம் கொடுக்குமா? சிங்கள நீங்க யாரும் அது நிற்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி நின்று இருந்தாங்க என்றால் அதாவது சர்வதேச சமூகத்தில் வந்து தமிழர்கள் தங்களுக்கான என்ன சொல்றது அரசியல் தலைமையை விட்டு கொடுக்காமல் செய்திருக்கிறார்கள். அந்த உணர்வோடு தான் தங்களுக்கு வந்து ஒரு தாயகம் இருக்கிறது, தங்களுக்கு வந்து ஒரு உரிமை கேட்கணுங்கிற உணர்வோடு தான் இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டக்கூடிய, அதாவது ஒரு மறைமுகமான கருத்து கணிப்பாக, மறைமுகமான ரெஃபரண்டமாக அது வந்து மாறி இருக்கும். அந்த வாய்ப்பை அவர்கள் தவறவிட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் உங்களிடம் இந்த விஷயத்தை எப்படி கொண்டு வைக்கிறேன்னா, அதாவது ஒன்று இங்கே வந்து சிங்களர்கள் இல்லைனா சிங்களர்களை முழுமையாக ஆதரிக்கிற தமிழர்கள், இந்த மாதிரியான ஒரு தேர்தல் முறை தான் அங்கே மாதிரி விஷயமா போகுது. இப்போ இந்த சூழலில் அவர் ஒரு விஷயம், அதாவது அரசிடம் குறைந்தபட்சம் பேசுறதுக்காது, பேசி ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும் எங்களுக்கு, தமிழர்களுக்கு ஒன்றுமே அங்கே நடக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் அப்படி ஒரு பிளாட்ஃபார்மையாக நம்ம உருவாக்கணும். இயல்பாக அந்த பொது நீரோட்டத்துலேருந்து துண்டிச்சுக்கிட்டா எதுவுமே கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்து ஒரு பின்னடைவான விஷயமாக தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் ஆதரிக்கிறது தான் சரியான இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையும் அந்த மாதிரி தான் நிலைமை வருது. அது இது இப்போ இந்த ஊழல் இல்லைன்னா இன்னொரு ஊழல், இதை விட அது கொஞ்சம் ரொம்ப ஒரு இது இல்லை. அவ்வளோ ஒரு ஜனநாயக மறுப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? எல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ மறுபடியும் வந்து அங்கே வருது. இப்போ வந்து ஒரு ஆழி சொன்னதில் நான் ஒரு விஷயம் உடன்படுறேன் நான் முழுமையாக. அதான் அவங்களே ஒரு வேட்பாளர் நிறுத்திருந்தால் அதனுடைய தன்மை வேறையாக போயிருக்கும். அப்போது அப்படி ஒரு வேட்பாளரை நிறுத்துவதான ஒரு யோசனை கூட அவங்கள்ட்ட வரலையே அப்படின்னு சொல்லும்போது இது என்ன வருது என்று சொன்னால், இன்னைக்கு வந்து வெற்றி பெற்று வருவர்கள் வந்து இவர்களை முழுமையா தனித்து பார்ப்பாங்க இல்லையா? நீங்க வந்து எங்களை ரெண்டு பேரையும் தனியா புறக்கணிச்சவங்க யார் வெற்றி பெற்றாலும் தனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வர முடியாது. இப்போ குறைந்தபட்சம் ஆதரவு தந்தாங்கிற விஷயமாவது ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு வராது. அப்படியெல்லாம் பண்ணுவதன் மூலமா நம்ம வரைய முடியாது. என்ன காரணம்னு கேட்டால், இந்த ரெண்டு வேட்பாளர்களும் ஒன்று மாறுபட்டவர்கள் இல்லையே. எந்த ஒரு கட்டத்திலேயும் இவர் வந்து ரணில் இவருடைய ராஜபக்சேனுடைய முடிவை வந்து இவர் எப்பவுமே எதிர்க்கலை, எந்த கட்டத்திலையும் எதிர்க்கலை. இப்போ உதாரணமாக டக்ளஸ் தேவானந்தா நேற்று என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னா, கடைசியில் வந்து தமிழர்கள் மீது
தாக்குதல் தொடுக்கிறதாக சொன்னவரே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மைத்திரி பேரில் இப்போ அவர் பிளேட்டை திருப்புறார். அப்போ அப்படி திருப்புவதே என்ன நோக்கம் என்று சொன்னால் இந்த தேர்தலில் யார் யாரை காட்டி கொடுப்பது என்பது தான். நான் இன்னொன்று கூட இதில் பார்க்குறேன், இந்த 2 பேரும் பிரிந்து நிற்பது என்பது கூட இது ஒரு அரசியல் உத்தியாக கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன், ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்போதைக்கு வந்து 2 பேர் நேற்று வரைக்கும் 2 ஒன்றா இருந்தவங்க வெளியில் வந்து அவர் மோசம் இவர் மோசம்னு சொல்கிறத யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவர்கள் தனியாக தமிழர்கள் தங்களுக்கு என்று ஒரு வேட்பாளரை நிறுத்தாத ஒரு சூழலில் இவர்கள் வந்து இதை புறக்கணிப்பது என்பதுதான் குறைந்தபட்சம் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். இல்லை, அந்த எதிர்ப்பு மூலமாக என்ன பலன் கிடைக்கும்னு நீங்கள் இப்போ ஆதரிச்சுட்டா இப்போ இதில் 2 பேரை யார் ஆதரித்தாலும் ஒன்றும் வரப்போகிறதில்ல. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னா, போன தேர்தலில் ரணிலை ஆதரிச்சிருக்கலாம் என்பது. அப்போ அதை வந்து பாய்காட் பண்ணது, அந்த தேர்தலை புறக்கணித்தது என்பது அவருக்கு வாக்கே கிடைக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 1500 வாக்கும் இவருக்கு ஒரு 1000 வாக்கும் என்னவோ தான் கிடைச்சிது. அப்போ தமிழர்கள் வந்து அந்த அந்த நேரத்தில் ரணிலை ஆதரித்திருந்தால் கிட்டத்தட்ட அவருக்கு 2 லட்சம் வாக்கு தான் தேவைப்பட்டது. அதுதான் அந்த 2 பேருக்கும் கிடைத்த வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அது வந்து ஒரு அளவுக்கு வந்து ரணில் வந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரணிலெல்லாம் கூட மாறி விடுவார் என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், இன்றைக்கு ஈழத்தமிழை பொறுத்த அளவிலே இன்றைக்கு ஐநாவில் நிறுத்து போன அந்த தீர்மானமாவது அல்லது நிறைவேற்றுவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு சர்வதேச சமூகத்தின் மத்தியில் அப்படி ஒரு உணர்ச்சியை உருவாக்க முடியுமா என்பது தான் இன்றைக்கு இல்லை. எல்எல்ஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மறுபடியும் ஒரு குழு போட்டது, இப்போ மறுபடியும் நான் 3வது குழு போட போகிறேன் என்று ராஜபக்சே சொல்வது கூட இது ஒரு ஏமாற்று வேலை தான். நிச்சயமாக இது இருக்க முடியாது. ஏன்னா ஐநா தீர்மானத்திற்கு பிறகு அந்த ஆய்வுக்காக வர குழுக்களை உள்ளே விடமாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்தவர் அவர். அப்போ அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து நீங்கள் வர முடியும்? ஆக இவர்களுக்குள்ளே இருக்கிறது வந்து இது வந்து ஒரு டாக்டிக்கல் ஒரு மூவாக தான் நான் பார்க்குறேனே ஒழிய இது அதனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச ஒரு வாய்ப்பு என்ன என்று சொன்னால் அவர்கள் இதில் வந்து புறக்கணிப்பது என்பது தான் சரியாக இருக்கும். அதுதான் குறைந்தபட்சம் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். நமது விவாத அரங்கில் இந்த 3 ஆளுமைகளுடன் சேர்த்து மேலும் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இளந்தமிழர் இயக்கத்தை சேர்ந்த இளங்கோவன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். சார், இப்போ இந்த 3 பேர் சொன்னதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே டெவில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க. 2 பேருமே தமிழர் நலனுக்கு எதிரானவங்க தான். அதே எந்த இனவரிய புத்த பிக்குகள் தூண்டி ராஜபக்சே பின்னாடி இருந்தாங்களோ அதே புத்த பிக்குகள் தான் மைத்ரிபால சிறிசேனாவே ஆதரிக்கிறாங்க. அதனால் பெரிய லெவலில் இது வந்து புறக்கணிக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வு. இது உலக அரங்கில் தமிழர்களுக்கான குரலை ஓரளவாது காட்டுவதற்கான ஒரு ஊடகங்கள் மூலமாக காட்டுவதற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய குரலாக இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் அப்படின்றது வந்து காலங்காலமாகவே பல இடங்களில் வந்து முன்ன வைக்கப்பட்டுருக்கு. அப்படி பொதுவான ஒரு பார்வையாக இல்லாமல் குறித்த இந்த தேர்தலில் 2015ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற தேர்தலில் புறக்கணிப்பு அரசியல் அப்படின்றத நம்ம முன்வைக்கிறதுன்றது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விளைவை தான் நமக்கு உருவாகி கொடுக்கும். அது நம்ம அதற்கு பதிலாக என்ன ஒரு தேர்வு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்தது அப்படின்னா, ஒரு தங்கள் சார்பில் ஒரு வேட்பாளரை அவர்கள் நிறுத்தியிருக்கலாம். இலங்கை அரசியல் அமைப்பில் ஒரு வினோதமான ஒரு முறை இருக்கின்றது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று வாக்கு அப்படின்ற ஒரு முறை இருக்குது. அதாவது முதல் வாக்கை அவர்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளருக்கு அளிச்சிருக்கலாம், 2வது வாக்கை மைத்திரிக்கு அளிச்சிருக்கலாம். இப்போ இந்த 2வது வாக்கை மைத்திரிக்கு அளிப்பதற்கு அவர்கள் ஒரு அரசியல் பேரத்தை நடத்தியிருக்கலாம். இப்போ அவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பாக சொல்ல வருது என்னென்னா, ராஜபக்சே ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறை தமிழர்கள் மீது செலுத்தி கொண்டிருக்கின்றார். இப்போ ராஜபக்சே உடனடியாக அங்கேருந்து நம்ம வந்து அப்புறப்படுத்தணும், அதற்கு வந்து நம்ம மைத்திரியை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. மைத்திரி வந்தோடனே இந்த ராணுவத்தெல்லாம் வெளியேற்றிடுவாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்கள்ட்ட உறுதியான பதில் கிடையாது. கண்டிப்பாக மைத்திரி நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லி உறுதியான பதில் இல்லை, உறுதியாக நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க சொல்கிறது வந்து ஒரு வேளை இவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கும் தெளிவாக தெரியுது அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நேரடியாக மைத்திரிக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வேட்பாளரை நிறுத்தி முதல் வாக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளருக்கு செலுத்தி 2வது வாக்கை இவருக்கு கொடுத்திருந்தார்கள் என்றால் அந்த அரசியல் முடிவுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க கொண்டு வந்திருக்கலாம். என்ன மாற்றம் நம்ம சொல்கிறோன்னா, அவங்க அந்த மாற்று வாக்கை பயன்படுத்தி 18 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா 18 பேருக்கும் இவங்க ஓட்டு போட முடியும், வாக்களிக்க முடியும். அப்போது சிங்களவர்கள் வாக்கு தமிழர்கள் வாக்கு இந்த 2 வாக்கை அவங்க எண்ணும் பொழுது முதல் சுற்று எண்ணிக்கையில் தமிழர்கள் வாக்கை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி இருக்க வாக்கில் வந்து இவங்க 2 பேருமே வெற்றி பெற முடியாது. ஏன்னா 50க்கு மேலே ஒரு புள்ளி இருந்தால் தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழர் தரப்பு வந்து வாக்கை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் மைத்திரியும் வெற்றி பெற முடியாது, ராஜபக்சேயும் வெற்றி பெற முடியாது. அப்போது 2வது ஒரு பேரத்தை கூட நம்ம நடத்தலாங்கிறீங்க. ஆமாம், 2வது ஒரு சுற்றுக்கு வாக்குக்கு போகும்போது தான் சிங்களர் வாக்குலேருந்து தான் அந்த அதிபரையே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிருக்கும். அப்படியான ஒரு வாய்ப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்தது. தேர்தலுக்கு முன்னும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அது சொல்லப்பட்டிருக்கு.
ஆனால் அவங்க அந்த வாய்ப்பை வந்து தேர்ந்தெடுக்கல. அது அப்படியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி அந்த தேர்தலில் வந்து இருக்காது. ஏன் அப்படி அவங்க தவிர்த்துருக்கலாம்? அதை ஏன் 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 அவர் தவிர்த்துருக்க அவங்க இப்படி ஒரு சூழல் எடுத்துருக்கலாமே, ஏன் தவிர்த்துருக்குறாங்க அவங்க? அதாவது அவர்கள் அதான் இப்போ கூட திரும்ப அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம மைத்திரியை கொண்டு வந்தால் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை வந்து அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி ராஜபக்சே, சந்திரிகா குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்கே இவங்களுடைய வரலாறு பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், இவங்க கண்டிப்பாக வந்து எப்படி வந்து இதே அடக்குமுறை தான் செலுத்த போகிறாங்க அப்படின்னு. இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற அழுத்தமாக இருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிறாங்க இது வந்து ராஜதந்திர நகர்வு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க எடுத்துருக்கிறாங்க. எப்படி வந்து தேர்தல் முடிந்த உடனே அது தெரியும் அது எந்த அளவில் ஒரு தவறான முடிவு அப்படின்றது. சார், உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்பல, அவர் இளங்கோவன் சொன்னதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் வேற ஒரு மாதிரி யுக்தியாக அணுகிருக்கலாம். ஏன்னா வந்து 2 பேரையும் முழுமையாக நம்பாமல், ராஜபக்சே வரப்போகிற ஆபத்தாக இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனா 2 பேரையும் முழுமையாக நம்பாமல் இந்த மாதிரி ஒரு யுக்தியாக வந்து அந்த 2வது வாக்கு மூலமாக அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஏன்னா இலங்கை தேர்தல் முறையை எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த அங்கே உள்ள அதிபர்கள் மீது விமர்சனம் இருந்தாலுமே அந்த தேர்தல் முறை ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இருக்குது, அனைத்து மக்களுக்குமான ஒரு விகிதாச்சாரத்தை ஒரு அதிகாரம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு பாராட்டுறாங்க. அந்த வகையில் இந்த முறையின் அடிப்படையில் கூட ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவு எடுத்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இப்போ நம்ம பேசி என்ன பயன்? நான் முடிவு எடுக்காத முடிவை பிறக்காத குழந்தைய பற்றி இப்போ பேசி இல்லை, இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு தானே இந்த விஷயம் நம்மளோட அதிகமான உந்துதல். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவர்கள் மாற்று வேட்பாளரை நிறுத்தி இருந்தால், அதாவது இளந்தமிழன் சொல்வதை போல ஒரு மாற்று வாக்கெடுப்பதற்கான ஒரு வழியை நம்ம வந்து உருவாக்கி இருந்தோம்னால் பரவாயில்ல. அது 2மே இல்லை. ஒரு செந்தில் சொன்னதும் இல்லை, அவர் இளந்தமிழன் சொன்னதும் இல்லைங்கிற நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்னென்னா, நம்முடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிப்பது என்பது தான். ஏன்னா இன்றைக்கு அவர்களை பொறுத்த அளவில் 2 பேருமே வந்து இந்த தமிழர்களுடைய வாக்கை பெரிதாக நம்பி இல்லை. அவங்க 2 பேருமே ஏமாத்துறாங்க. அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு இவர் சொல்கிறதும், இவர் தான் வந்து முதலாக தாக்குதல் நடத்த சொல்லி சொன்னார்னு டக்ளஸ் தேவானந்தா சொல்வதும், இது 2மே வந்து அவர்கள் வந்து இந்த தேர்தலுக்காக பேசக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு 3ஆந்தரமான ஒரு தேர்தல் பேச்சு தான், வாக்குறுதி தான். அதெல்லாம் ஒன்றும் நிற்க போகிறதே இல்லை. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன என்று சொன்னால், அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த அளவில் அல்லது ஈழத் தமிழர்களை பொறுத்த அளவில் அவர்கள் அதை வந்து புறக்கணிப்பது என்பதுதான் குறைந்தபட்சம் அவருடைய வெறுப்பை அல்லது அவருடைய எதிர்ப்பை காட்டுவதற்கான ஒரு வழியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் நம்ம சிந்திக்கிறது வந்து பல நேரங்களில் நமக்கு உதவியாக இருக்கிறதுல, இவர் குறைந்தபட்சம் அவர் செய்யக்கூடாதான்னு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் பண்ணவே இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ மன்மோகன் சிங் அரசாங்கம் போன பிறகு மோடி வந்தால் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை மாறும்னு பேசிட்டோம். எல்லாருமே சொன்னாங்க மறுநாளே மாறிடும் எல்லாமேன்னு. என்ன நடந்தது? காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதில் கொஞ்சம் கூட ஒரு வரி கூட புள்ளி கூட மாறாமல் அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதோட மோசமாக போச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல பதவியேற்புக்கே ராஜபக்சே வந்தார். அவங்க சுஷ்மா ஸ்வராஜ் போய் வந்து சாங்கிலியில் நடத்துகிற விழாவுக்கு அவரை போய் நேரடியாக அழைச்சிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் அந்த சார்க் மாநாட்டில் கலந்து கொள்ளும் போது உங்களை வெற்றிக்கு வாழ்த்துகிறேன் என்று அவர் மோடி சொன்னாருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது அப்படி சொன்னதுனால பெரிய விஷயமாங்கிறது அல்ல. ஆனால் அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவருடைய மனநிலையை காட்டுகிறது என்பது தான். பாஜகனுடைய மனநிலையை காட்டக்கூடியதாக அது இருக்கிறது என்பதை தான் அது காட்டுகிறது. அதனால் என்னென்னா, இவங்க இல்லைன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேறு யாருக்கு தான் போடுறது, யாருக்காவது போடுவோமே என்பது சரியாக இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களை பொறுத்தளவில், ஈழத்தமிழர்களை பொறுத்தளவில் ஒரு உறுதியான எதிர்ப்பு நிலை என்றைக்கு உருவாகுமோ அன்றைக்கு தான் இந்த பிரச்சனை தீரும். இந்த ஜனாதிபதி தேர்தலெல்லாம் இது தீராது. வேணும் இல்லை, நான் நண்பர் பாலு அவர்கள் பேசுகிறார். அது நான் இந்த நீங்கள் கொடுத்த தலைப்புக்குள்ளே தான் நான் பேச விரும்புகிறேன். அதே சமயத்தில் அவர் பாஜகவை பற்றி பேசியது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாஜக ஒரு வித்தியாசமான பார்வையுடன் இருக்கின்றது. தமிழர்கள் பிரச்சனை சீரியஸாக அவர்கள் அணுகுகின்றார்கள். அதுக்கு தீர்வுகள் காணுவதற்கு மிக சீரியஸாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் விரைவிலே ஒரு மீனவர்கள் இந்த ஈழ பிரச்சனை இவைகளெல்லாம் தீர்ப்பதற்காக ஒரு தனி அமைச்சகமே ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றதாக திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் நம்பணும்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவதாக அவருக்கு வந்து ஒரு சார்க் மாநாட்டில் போய் அவரை வர அவருக்கு வாழ்த்து சொன்னது, அல்லது இந்தியாவுக்கு அவர் பதவியேற்கும்பொழுது வர சொன்னது, இதெல்லாம் நான் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நமக்கு அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நாம் வந்து தனியாக சண்டை போட்டு நோக்காண்டிருந்தோன்னா ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று நம்ம அவங்களோட சமாதானமான முறையில் போவதற்கு, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு. ஆகவே அந்த விதத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, திரு மோடி அவர்களுடைய முயற்சி என்பது வரவேற்கத்தக்கது. அது ஒன்றும்
நிச்சயமாக அவங்க காங்கிரஸில் இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிற என்ன வேறுபாடு அதைத்தான் அவர் கேட்கிறாரு. ரெண்டு பேர் அவரும் வந்து இவரோட பேசிதான் தீக்கணுங்கிறாரு, இவரும் அப்படிதானே அது சார் ராஜ்ய முறையில் நான் என்னுடைய முன்னாடியே நான் சொல்லியிருக்கின்றேன். நான் இப்பொழுது மட்டுமல்ல, ஈவன் காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்பொழுது கூட ஏதாவது பிரச்சனைகள் என்று இருந்தால் அதை பேசி தான் தீர்க்கணுமே இல்லாமல் நான் பாட்டு இங்கே ஒரு நீங்கள் வேற நான் வேறன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துட்டு இருந்தால் ஒரு 2 கையும் சேர்த்தா தான் ஓசை உரிமை ஒழிய ஒரு கையால் ஓசை ஏற்படுத்த முடியாது. அவர்கள் முயற்சி செய்தார்கள், ஆனால் அவங்களோட வந்து அந்த முனைப்பு அவ்வளவாக இல்லை. ஏன்னா உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம், 2009 என்ன நடந்தது, என்னவோ திடீர்னு வந்து பி சிதம்பரம் அவர்கள் எல்லாம் சரியாப்படுத்தி சமாதானம் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி என்னத்தையும் ஒன்று சொல்ல, அதுதான் உண்மையை நம்பிட்டு இருக்க. கடைசியில் வேறு விதமாக அது முடிந்தது. அது வந்து ஒரு பொய்யான செய்தியை பரப்பினார்கள் அப்படிங்கிறது. அது மாதிரிலாம் இப்போல்லாம் நடக்க போகிறதில்ல. நிச்சயமாக இது சரியான பாதையில் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. ஒரு விஷயம். ரெண்டாவதாக பார்க்கும்பொழுது இந்த எலெக்ஷன் எப்படி போகும் அப்படின்னு நாம் பார்த்தோம் என்றால், எனக்கு என்னென்னா நிறைய பேர் வந்து ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ராஜபக்ஷே தோத்துப்படுவார் அப்படின்னு தான் சொல்லுகின்றார்கள். அங்கேயே எதிர்ப்புகள்லாம் எனக்கு அதுலேயே டவுட்டு தான் இருக்குது. ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அதில் வந்து ஒரு இடத்துல சிறிசேனா பேசும்பொழுது மிஸ்டர் இவர் பிரபாகரன் அதை வந்து பெரிய அளவிற்கு ஒரு கொந்தளிப்பை சிங்களவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து ஆதரவாக இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஆதரவே இல்லை. அதாவது மிஸ்டர், அதாவது அவருக்கு இவர் பிரபாகரன் சொல்லணும் தான் பரவாயில்ல, அவருக்கு திரு பிரபாகரன் அப்படின்னு சொன்னதே சிங்கள மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று இன்னும் சொல்லுகிறாங்க. அப்புறம் இது ஒன்று. ரெண்டாவது, இதுவே ஒரு ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்கின்றேன். 2 பேரும் எல்லாரும் ஒரே இடம்தான். அப்புறம் வந்து எதிர்கட்சி என்று யாராவது நிறுத்தி வச்சு அங்கே ஓட்டை போட சொன்னால் பரவாயில்ல. அதெல்லாம் எதிர்கட்சிகளே ஒன்றும் இங்கே இருக்கிறவங்களே போனதுலேயும் அதான் நடந்தது, இப்போ அதான் நடந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக கடைசி நேரத்தில் அவர் ப்ராப்ளி அவருக்கு ஸ்ரீலங்காவை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கின்றேன்னா, ஏன்னா மற்ற சில நண்பர்களோட ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்களோட பேசிட்டு கொண்டு போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி நேரத்தில் இந்த என்டையர் ஸ்ரீலங்கன் பீப்புள், அதாவது சிங்களவர்கள், அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜபக்ஷேக்கு தான், ஏன்னா தங்களுடைய முக்கியத்துவத்தை நிலைநிறுத்தியவர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒன்று எவ்வளோலாம் நிறைய குற்றங்கள் குறைகள் அதெல்லாம் இருக்கலாம், இவைகளையும் தாண்டி இவர் தான் சரியாக நம்ம வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் தந்தவர், நம்ம ஆளுமைக்கு தமிழர்கள்லாம் கட்டுப்பட்டவர்கள் என்ற வரையில் பூர்த்தி செய்தவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து கொண்டிருக்கின்றதாம். அவைகளெல்லாம் உண்மை என்று கூறினால் இவர் ராஜபக்ஷே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை தவிர இப்போ வந்து ஒரு வேஃபர்தின் மார்ஜினில் தான் யாராக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. இப்போ மற்ற எல்லாருமே பேசியது போல் 74% வந்து சிங்களவர்கள் இருக்கிறார்கள். மற்ற தமிழர்களாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய கூட்டமைப்புகளாக இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் அவங்க 26%. அது ஒரு நாம் குறைந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட இந்த சிங்களவர்கள் அவ்வளோ பேர் இந்த பிரபாகரனை போய் திரு பிரபாகரன் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு வெறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வந்த செய்தி. ரெண்டாவது, இவர் வந்து ஒன்றும் சிறிசேனா ஒன்றும் பெருசாக ஒன்றும் அக்ரஸிவாக தமிழர்களுக்கு எதிராக நடப்பேன்னு சொல்லாட்டா கூட ஆதரவாக நடப்பேன்னு ஒன்றும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே அந்த பக்கம் போயிடுவாங்களோ, தமிழனுக்கு ஆதரவாக இவர் போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி மன ஓட்டத்துலேயும் இருக்காங்க. மூணாவது, ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் ஒருத்தர் சொன்னார், என்னன்னா கடைசி நேரத்தில் பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுட்டு இவங்கெல்லாம் சிங்களவர்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து இவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, அப்படி தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அவர் திரு பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காருன்னா, அப்போ தமிழர்கள் முழுக்க ராஜபக்சேக்கு எதிராக இருக்காங்க, அதை முழுமையாக வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்குன்னு சொல்லலாமா? ஏன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேறு ஆதரிச்சுக்கிற சமயத்தில் எப்படியும் ஒரு இவருக்கு சுழியமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு 10 விழுக்காடு வந்துடாதான் அவர் எதிர்ப்பாங்க. இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. அதாவது தமிழ் தேசிய கூட்டணி வந்து மைத்திரிபாலவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு சில சொற்களை வீசுவதன் மூலமாக அந்த ஆதரவை வந்து உறுதிப்படுத்தி கொள்ளலாம் என்பது அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஆனால் இந்த சொல்லிட்டதுனாலே வந்து சிங்கள மக்கள் எல்லாம் கொதித்து எதிராக வந்துடுவாங்க அப்படின்னு என்னால் நம்ப முடியல. ஆனால்
இப்போ சிக்கல் வந்து என்னென்னா, சிங்கள மக்களுடைய இன்றைய தேர்தலில் அவங்களுடைய முன்னுரிமை அப்படிங்கிறது வந்து வேறு சில விஷயம் இருக்குது. தமிழர் பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி அப்படின்ற சொல்லக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் தன் கையில் வந்து ராஜபக்ஷ வைத்திருப்பதுக்கு எதிராக சிங்கள சிவில் சொசைட்டியிலே பெரிய குரல் இருக்குது. அதாவது ராஜபக்ஷாவோட குடும்ப ஆட்சி, ராஜபக்ஷாவினுடைய சர்வாதிகாரம், அதாவது பார்லிமெண்ட்டுக்கு எந்த அதிகாரம் இல்லாமல் எல்லாவற்றையும் தன் கையில் வச்சிருக்கிறது. இது தொடர்பாகவும் அங்கே சில எதிர்ப்பலைகள் வந்து இருக்கிறது. அவர் வந்து தமிழர்களை ஒழித்து சிங்களர்கள் பெற்று தந்த வெற்றிக்காக ஏற்கனவே அதன் பலனை வந்து அனுபவிச்சிட்டார். அதாவது பெரிய அளவுக்கு வந்து எதிர்கட்சியை டெசிமேட் பண்ணி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப எதிராலாம் ஒன்றும் போயிடாது. அதாவது ராஜபக்ஷாவுக்கான எதிர்ப்புன்றது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து முஸ்லீம் அமைப்புகளும் தமிழ் அமைப்புகளும் ராஜபக்ஷாவுக்கு எதிராக பேரம் பேசுவதற்காக மைத்ரிபால சிவசேனாவோடு போட்ட இந்த ரகசிய வெளிப்படையான இந்த உடன்பாடுங்கிறது வெற்றி பெறணுன்ற அவசியமே கிடையாது. இதே நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து சொல்லிட்டதுனால இந்த ரெண்டு தரப்பு மக்கள் வந்து வாக்களித்தாலும் கூட அது வெற்றி வந்துடும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரிய உத்தரவாதம் கிடையாது. நண்பர் சொன்னது போல் ஒரு வேஃபர்த்தின் மெஜாரிட்டி யார் வந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம கேள்வி அதல்ல. அது வந்து ஒரு எல்லா தேர்தலையும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் ஒரு முக்கியம் கிடையாது. நமக்கு என்னென்னா, எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாத நிலையில் மீண்டும் மீண்டும் தமிழர்கள் உள்ளாகி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இதில் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது இலங்கை அரசாங்கத்தை பற்றி பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அரசாங்கத்தினுடைய இராணுவத்தை விட அவர்களுடைய அந்த டிப்ளமசிங்கிறது வந்து ரொம்ப வலுவானது. நீண்ட காலமாகவே அவங்க வந்து அந்த ராஜதந்திர விவகாரங்களில் வியூகத்தை வகுப்புதில் வந்து புத்திசாலிகளாக இருந்திருக்கிறாங்க. ஒரே சமயத்தில் வந்து அவங்க அமெரிக்கா, சீனா, இந்தியா 3 வல்லரசுகளையும் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் இன்னும் கூட தமிழர் தரப்பில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு வியூகம் சார்ந்த ஒரு டிப்ளமசி சார்ந்த சர்வதேச அளவில் டிப்ளமசி சார்ந்த உள்ளூர் அளவில் வியூகம் சார்ந்த ஒரு அரசியலை இன்னும் கற்றுக்கலையோ அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டணி அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதாவது நம்ம இவரும் சொன்னார், நான் அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். அதாவது இன்றைய உலகத்தில் சர்வதேச சமூகம் வந்து ஐயா சொன்ன ஒரு விஷயத்தில் முரண்படுற, அதாவது புறக்கணிப்பு அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாக இருக்கலாம். யதார்த்தத்தை எவன் வந்தாலும் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படிங்கிறது வந்து அது யதார்த்தம். ஆனால் தேர்தலை வந்து அந்த மாதிரி மட்டுமே பார்க்குறது இல்லை. இப்போ வந்து அதாவது தேர்தல் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் பார்க்குறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய அரசியல் அங்கீகாரமாகவும் தான் அது பார்க்கப்படுது. தமிழ் தேசிய சக்திகள் அத்தனை பேரும் அங்கே முஸ்லீம்களோடும் இணைந்தானே, அவங்களும் தமிழர்கள் தான், வேறு இனமும் கிடையாது. ஒரு காலத்தில் இருந்த முரண்பாடெலாம் இன்றைக்கி பெருசாக இல்லை. ஆக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள், வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றை குரலாக வந்து ஒரு மாற்று ஒரு நபருக்கு வந்து வாக்களிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சர்வதேச அளவிலான அங்கீகாரங்கிறது வந்து 100 மடங்கு 1000 மடங்கு பெருசு. ஆனால் இப்போ அந்த துருப்புச்சீட்டையே வந்து அவங்க இழந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் சர்வதேச அரங்கில் வந்து சிங்களர்களால் தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நாங்கள் அந்த அளவுக்கு எதிர்ப்பை காட்டுங்கிறது தெரிவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொன்னீங்களா? ஆமாம் ஆமாம். இதுவரையும் அது கூட போய் சேரலையா சர்வதேச அரங்கில்? சர்வதேச அரங்கு அப்படிங்கிறது வந்து நான் ஒன்றும் அதை வந்து புகழ்ந்தோ அல்லது பிரமித்தோ நான் சொல்லலை. இது ஒரு போராட்ட அல்லது வந்து ஒரு வடிவங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க தான் இனப்படுகொலைக்கு கூட இருந்து உதவி செய்த பாவிகங்கிறது தான் நமக்கு தெரியுமே. ஆனாலும் கூட அடுத்தடுத்த கட்ட நகர்வுன்னு வரும்போது நமக்கு வந்து இந்த மாதிரியான சில தேவைகள் வந்து இருக்குது. இது உதாரணமாக இஸ்ரேல் அரசாங்கத்துக்கிட்ட எதுவுமே கிடைக்காதுன்னு இப்போ யாசர் அரஃபாத்துக்கு தெரிந்தும் கூட பாலஸ்தீன் அத்தாரிட்டிங்கிற ஒரு ஆணையத்தை வந்து ஒரு பஞ்சாயத்து யூனியன் கூட அளவு கூட வந்து அதிகாரம் இல்லாத ஒன்று ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டது வந்து அந்த லெஜிட்டிமசிக்காக, அந்த என்டார்ஸ்மெண்ட்டுக்காக தான். அது இத்தனை தொடக்கமாக. ஆனால் அது வந்து இன்னைக்கு பாலஸ்தீன அரசு வந்து ஐநா சபையில் வந்து ஒரு பார்வையாளர் நிலைக்கு கொண்டு போகிற வரைவுக்கு அவ்வளோ முயற்சியில் இருக்குது. அன்றைக்கும் வந்து இதனால் என்ன வரப்போகுது, இதை புறக்கணிக்கணும்னு சொன்னவங்க எல்லாம் உண்டு. பல இடங்களில் இந்த மாதிரியான குர்திஸ்தான், ஈராக்கில் வந்து அது நடந்திருக்கிறது. பல இடங்கள் இப்படி நடக்குது. ஸோ அதாவது நீங்கள் ஒரு இந்தியாவுக்கு இலங்கைக்கு ஒரு முக்கியமான விஷயம், இங்கே நாம் என்ன தான் வந்து குறைபாடுகள் இருந்தாலும் தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் இருக்கிறது, அதுக்கு ஒரு அரசு இருக்கிறது, அது ஒரு வடிவமாக இருக்கிறது. இலங்கையில் வந்து அவங்களுக்கு அந்த தாயகத்துக்கான வடிவமே இல்லை, அதுதான் அவங்க போராட்டம். ஆக அந்த மாதிரி சமயங்களில் வந்து தேர்தலை புறக்கணிப்பது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஏன் தமிழ் தேசிய கூட்டணி அந்த மாதிரி முடிவுக்கு எடுத்தாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கருத்து வந்து அமெரிக்கா, இந்தியா போன்ற இவங்களுடைய நிர்பந்தங்கள், அதாவது வந்து நீ மைத்ரிபால சிவசேனாவுக்கு வந்து வாக்களிங்க அப்படிங்கிற இந்தியா வந்து எந்த பக்கம் முடிவு எடுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு கருத்து இருக்கிறது ராஜதந்திர வட்டாரத்தில் வந்து ராஜபக்சேவை இவங்க வந்து ஆதரித்தாலும் கூட
அவர் என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு சீன ஆதரவாக இருப்பார். அதுக்கு மாறாக அமெரிக்க இந்திய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. இப்போ உள்ள இந்திய அரசுக்கு சீனாவை விட அமெரிக்கா சார்பு அதிகங்கிறீங்களா? ஆமாம். அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்கேயும் சரத் பொன்சேகாவும் கூட அவங்க வந்து அந்த மாதிரி வந்து பார்த்த ஒரு பார்வை வெளிப்படையாக அவங்களுடைய ஆவணங்களில் நம்ம பார்க்க முடிந்தது. இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் திங்க் டேங்க்ஸில் இதை வெளிப்படையாக தான் எழுதுறாங்க. ராஜபக்சேவை விட வந்து ரணில் விக்ரமசிங்கே அல்லது வந்து சரத் பொன்சேகா முக்கியமானவர். ஏன்னா அவர் கொஞ்சம் ப்ரோ இந்தியாவாக இருப்பார், இவரை நம்ப முடியாது. ராஜபக்சேவோட முழுக்க துணை நின்றவர்கள் சிங்களதீவர்கள் எல்லாருமே இந்திய இறையாண்மைக்கு பெரும்பாலும் எதிராக தானே இருந்திருக்காங்க இதுவரை இருந்தது இல்லை. என்னன்னா ஆமாம், நிச்சயமாக அந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் ராஜபக்சே காலகட்டத்தினுடைய வீரியம்ங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இந்திய அரசு தொடர்ந்து நட்பு பாராட்டிட்டு தான் வருது. இல்ல, அதுதான் இவங்க தவறான ஸ்ட்ராட்டஜி, தவறான ஒரு விஷயம். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்துல கைக்குள்ள வச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் கை பொம்மையா ஒருத்தர் கிடைச்சானா விடுவாங்களா? ராஜபக்சேவை தாஜா பண்ணி தான் நீங்க கையில வச்சுக்கணும். இன்னொருத்தர் வந்து இன்னும் கூடுதலா தனக்கு சார்பா மாத்த முடியும். அது தமிழர்களுக்கு சார்பா அமையாதா? இந்தியாவுக்கு சார்பான ஒருத்தரா இருக்கும் பட்சத்தில் ஈழத்தமிழர்களுக்கு சார்பான விஷயமா இருக்கா? அவங்கள்ட்ட பேசிதான் தீக்கணும், அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்போது 2009 முழுக்க இனப்படுகொலைக்கு இந்தியா துணை என்ற ஒரே காரணத்தினால இனி ஈழத்தமிழ் யாரும் இந்தியாவை நம்ப மாட்டார்கள். அதாவது இந்தியா சார்போ இல்லை இந்தியா உதவி செய்யணும், புது அரசையும் நம்ப மாட்டாங்க. எந்த அரசையுமே மோடியை நம்ப மாட்டாங்க, காங்கிரஸை நம்ப மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரையில் 2009 ஒரு வாட்டர் ஷெட் பீரியட். அதற்கு முன்பு வந்து தங்கள் வீடுகளிலே காந்தி நேரு படம் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் ஈழத்தமிழர்கள். ஆனால் 2009 இந்தியாவுக்கு அங்கே இருந்த அடிப்படை முற்றிலும் தகர்ந்து விட்டது. ராவ்ல முன்னாடி சேர்மனாக ஏதோ முக்கிய பொறுப்பில் இருந்த பி ராமன் அவர் வந்து அந்த நேரத்தில் எழுதின ஒரு கட்டுரையில் என்ன சொன்னார்னா, இலங்கையில் இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசெட், வியூக முக்கியத்துவம் வாய்ந்த சொத்து அப்படிங்கிறது ஈழத்தமிழர்கள் தான். அவர்களை வந்து இந்தியா இழந்து விட்டது. இந்த இனப்படுகொலையின் மூலமாக இந்தியா வந்து இலங்கையில் தனக்கு இருந்த பிடிப்பை அடிப்படையில் இழந்து விட்டதுன்னு ஒரு கருத்தை சொன்னார். அது உண்மைதான். இன்றைக்கி ஒரு சாதாரண ஈழத்தமிழன் கூட இந்தியாவை நம்ப மாட்டான். முன்னாடி மாதிரி இந்தியா எங்களுக்கு உதவி செய்யணும், அவங்க இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற பேச்சே வந்து இனிமேல் வந்து அங்கே வந்து இருக்காது. அதனால் வந்து அந்த தன்மை மாறும். நம்முடைய பிரச்சனை என்னென்னா, ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் உள்நாட்டில் அவர்களுடைய இன்றைய உடனடி அவசரமான தேவைகளை நிறைவேற்றுகிற அதே சமயத்தில் நீண்ட காலத்தில் வந்து அந்த ஈழத்தமிழ் தேசிய உணர்வை வந்து தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தலைமை இல்லாத ஒரு மோசமான ஒரு அவலமான நிலையை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிதான் நம்ம இதில் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறது வந்து, இப்போ இதில் வந்து இந்திய சார்பு, அங்கே உள்ள சிங்கள சார்பு, இதை தாண்டி அமெரிக்கா சீனா இந்த இரண்டு வல்லரசுக்கு நடைபெறக்கூடிய அந்த பனிப்போர், வெளிப்படையான போர், இதற்கிடையிலையும் இந்த அரசியலை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். இப்போ சீனா அந்த நேரத்தில் வந்து அந்த ஈழக்கொலை நடந்தப்போ பல்வேறு சொன்னது சீனா, பாகிஸ்தான், இடதுசாரி நாடுகளான கியூபா உட்பட பலர் வந்து ராஜபக்சேவுக்கு வந்து பாராட்டினாங்க, நீங்கள் வந்து செஞ்சது மிக சரியான விஷயம் அப்படின்னு. ஆனால் குறைந்தபட்சம் அந்த மேற்கத்திய நாடுகள் அவங்களுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருந்தாலுமே குறைந்தபட்சம் அந்த பொது வாக்கெடுப்பு இந்த மாதிரி விஷயங்களில் ஐநாவையில் அவங்க கொஞ்சம் ஆதரவாக இருந்தாங்க. இந்த சூழலில் அமெரிக்கா சார்பான இவர் மைத்ரிபாலா போன்றவர்கள் வருவதை வந்து ஏதாவது அடுத்த கட்ட நகரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது நாடுகளுடைய எண்ணிக்கை வேணால் அதிகமாக இருக்கலாம். அமெரிக்கா, சீனா, இந்தியா, இலங்கை, அப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி பொது உடைமை கொள்கை கொண்ட நாடுகள் அப்படின்னு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்திய பெருங்கடலின் புவிசார் அரசியல் கொள்கை அப்படின்ற இடத்த நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு புள்ளியில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று சீன சார்பு, இன்னொன்று வந்து அமெரிக்கா சார்ந்த மேற்கொள்ளுது. இப்போ இந்தியா வந்து இந்த குறிப்பான தருணத்தில் அமெரிக்காவுடைய இருக்குது. அதாவது ராஜபக்சே மாற்றப்பட வேண்டும், அந்த இடத்துல மைத்திரி வரணும் அப்படின்ற அமெரிக்காவுடைய நலனிலேருந்து அமெரிக்கா கூட இருக்குது. ஆனால் முழுமையாக அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரே கொள்கையை கொண்டு இருக்கிறாங்களான்னா அப்படி கிடையாது. நாளை ஒருவேளை தேர்தல் முடிவிற்கு பிறகு மைத்திரி வந்தால் 2 பேருக்குள்ள ஒரு முரண்பாடு வரலாம். ஏன்னா அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இந்த இந்திய பெருங்கடலில் அதிகமாக வர்றதை கண்டிப்பாக வந்து இந்திய அரசு வந்து விரும்பாது. அப்போ 2 பேருக்கும் இடையில் வந்து குறிப்பான தேர்தல் காலகட்டங்களில் 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. சீனாவின் நண்பன் ராஜபக்சேவை எதிர்க்க வேண்டும். தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் இவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வரலாம். அப்படியான ஒரு வாய்ப்பும் நம்ம இதில் இருக்குன்றதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்து நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இல்லை நான் என்னன்னா, அதாவது எதையெல்லாம் நம் நட்பு சக்திகள், அது பொதுவாக அமெரிக்கா, 3ஆம் உலக நாடுகள், ஆசிய நாடுகள்னு ஒரு இது வந்தது. அப்படி வந்தப்போ அமெரிக்கா வந்து பொதுவாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி தன்மை உள்ளவர்கள் எல்லாருமே வந்து அமெரிக்கா பொதுவாக வந்து தேசிய இன விடுதலைக்கு எதிரானது, உழைக்கும் மக்களுக்கு எதிரானது, பிற 3ஆம் உலக நாடுகளுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பரப்புரை இருந்தது. பலர் அதை நம்பினாங்க பல நாடுகளில். ஆனால் அந்த ஈழப்போர் நடந்ததுக்கு பிறகு தான் நிறைய விமர்சனங்கள், வேறு விதமான பார்வைகள்லாம் நிறைய வந்தது. உங்களுக்கே தெரியும், 2009க்கு பிறகு தான் எதையெல்லாம் இடதுசாரி நாடுகள், எதெல்லாம் தோழமையாக இருக்கும், அமெரிக்கா முதலாளித்துவ நாடு நமக்கு எதிராக இருக்கும்னு நினைத்த போது
சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா, கியூபா போன்ற நாடுகள் வந்து முழுமையா ராஜபக்சேவுக்கு ஆதரவு தெரிவித்ததும் அந்த சம்பவம் வந்து நிறைய பேரை மாத்ததுனால கேட்குறேன். இப்போ வந்து இவர் வந்து முழுக்க அந்த சீனா சார்பும் இவர் அமெரிக்க சார்புங்கிறப்போ இதில் எந்த புள்ளியிலையாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் நான். 2ஆம் உலகப் போருக்கு பின்னான காலகட்டங்களில் இந்த கொள்கை வழிபட்ட நாடுகள் அரசுகள் அப்படிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பனிப்போர் முடிந்ததற்கு பிறகு இன்றைக்கி 2015 இருக்கிறோம். அது கொள்கை வழிபட்ட நாடுகள் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஏறக்குறைய எல்லா நாடுகளும் முதலாளித்துவ நாடுகளாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே சில அளவில் ஒரு பண்பில் மாற்றம் அளவு இருக்கலாமே ஒழிய பெரும்பான்மை நாடுகள் தன்னுடைய நாட்டினுடைய நலன் அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தணும், அதற்கான பொருளாதார கட்டமைப்பு என்ன, அதற்கான இராணுவ கட்டமைப்பு என்ன, இப்படி தான் இருக்காங்களே ஒழிய இதில் வந்து இவர் பொது உடைமை கொள்கை இருக்கிறாரு அதனால் அவர் போய் ஆதரிக்கிறாரு, இவர் வந்து முதலாளித்துவ கொள்கை இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க இடதுசாரி நாடுகளே இல்லைங்கிறீங்க, தன்மை கூட நாடுகளே இப்போ கிடையாதுங்கிறீங்க. இருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஒட்டுமொத்த நலன் அப்படின்றபோது தன்னுடைய நாட்டு நலன் தான் அதை நோக்குறாங்க. யாரும் வந்து அதாவது இவ்வளோ பெரிய மக்கள் இங்கே கொல்லப்பட்டாங்க, ஐயோ நம்ம இப்படி ஒரு ஒடுக்குமுறையை வந்து ஒரு தேசியம் சந்திக்குது, நம்ம போய் முன்னாடி போய் தடுக்கணும் அப்படின்லாம் யாரும் வரல. அந்த இடத்துல அவங்களுக்கு நலன் இருந்தது, அந்த நலன்ல இருந்து அமைதியா இருந்தாங்க, மக்கள் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து அவர் சொல்றதுதான் சரியான நிலை. இன்றைக்கு அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல உலகத்துல வந்து இவ்வளவு ஒரு பேருக்கு நலன் இருக்கு, நமக்கு என்ன தேவை, ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை கியூபா உட்பட அங்க ஒரு அரசை தான் நம்ம பார்க்கணுமே, அங்க உள்ள குழுவை நம்ம பார்க்க கூடாதுன்னு பார்த்துருக்காங்க. அப்படி இப்போ பார்க்கலாம்ல. கியூபா முதற்கொண்டு ராஜபக்சேவை பாராட்டினாங்க. அந்த ஆமா அப்படிதான் நம்ம பார்க்கணும். அவங்களுடைய நலன்ல இருந்து அவங்க ஆதரிச்சாங்க. அதுதான் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கவர்மெண்ட். இன்னைக்கு இவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. நமக்கு தேவை வந்து இத்தனை ஆண்டு காலம் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். சீனாவாக இருந்த போதே கூட சர்வதேச விவகாரங்கள்ல அவங்களுடைய தேசிய நலன்களை முன் வச்சு தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்களே ஒழிய சோசியலிசம் பேர்ல உலக தொழிலாளர்களே ஒன்று கூடல்ங்கிறது அதெல்லாம் வந்து ஆட்சி வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. இப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நீங்க சொல்றீங்க இடதுசாரி பாத்தீங்களா, அந்த உலகத்தை இன்னும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. படுகொலைகள் செய்த பிறகு கூட இந்தியாவில் உள்நாட்டுக்குள்ளே ஒடுக்குமுறை அதிகமாகும் பொழுது அந்த கொள்கைகளை பற்றி இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சர்வதேச அரசியல் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமான அரசியலில் தன்னோட நலன் எப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதே பார்வையில் தான் நம்மளும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மைத்திரிபால அவர் கொண்டு வந்துருவார், அதனால அவருக்கு நலன் இருக்கலாம், நமக்கு என்ன நலன் ஆக போகுது, நம்மளுடைய நலன்லேருந்து இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் நம்ம 3 விஷயங்கள் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு சோவியத் பிளாக்கு அமெரிக்கா பிளாக்குன்னு இருந்த அந்த சூழல்லாம் வந்து அது மாறி போச்சு. பனிப்போருக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சுங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, இந்த கடந்த 2009 நடந்த விஷயம் நமக்கு என்ன ரொம்ப வெளிப்படையாக தெரிவிச்சிருக்குன்னு சொன்னால், இந்த கொள்கைகளெல்லாம் இப்போ வந்து அதுவும் குறிப்பாக இந்த வெளியில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளுக்கு இருக்கக்கூடிய உறவுகளில் அது வெளிப்படுவதே இல்லை. அவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, தன்னுடைய நாட்டு நலன் என்ன என்பதை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்ன, என்னுடைய நாட்டிற்கு எது வந்து சரியாக இருக்குங்கிறத இன்றைக்கி பார்ப்பது என்பது நான் பார்க்குறோம். ரெண்டாவது என்னென்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்னொன்று பாருங்களேன், இப்போ இந்த பயங்கரவாத எதிர்ப்பில் அமெரிக்காவும் ரஷ்யா ஒன்று சேருது. அதுக்கு பின்னணி என்ன? அதுக்கு பின்னணி மதம். அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி பயங்கரவாதம் என்பது இஸ்லாத்தோடு அது நேரடியாக கிட்டத்தட்ட இணைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அப்படி வரும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரவாதத்தை எதிர்ப்பது என்கின்ற அணியில் இன்றைக்கி ரஷ்யாவும் அமெரிக்காவுமே ஒன்றா வருது. அதை போல தான் என்ன வரும் என்று சொன்னால், இப்போது நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ வந்து இந்தியாவை வந்து இப்போது பாகிஸ்தானை விட நேச சக்தியாக இன்றைக்கி அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நிலைமை நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நேற்று பாருங்கள், இந்த 75,000 கோடி ஏதோ ஒரு கோடி ரூபாய் அந்த $1 மில்லியன் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு உதவியை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ என்ன என்று சொன்னால், அமெரிக்கா வந்து எப்போதுமே இதுதான் செய்வாங்க. ஆனால் இதில் வந்து செந்தில் சொன்னதில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், தொடர்ந்து அந்த இலங்கையில் வரக்கூடிய எல்லா அந்த அரசியல் தலைவர்களும், இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு வரக்கூடிய அவ்வளோ பேருமே அவங்க வந்து டிப்ளமேட்டிக்காக இந்தியாவை விட மிக மிக துல்லியமாக உலகத்தை எடை போடுகிறார்கள். நீ என்னங்க ஒரு ஸ்ரீலங்காவை வந்து ஒரு ஹைதராபாடை விட ரொம்ப சின்ன இடம், நம்ம அங்கே அடித்த மாதிரி ஒரே நாளில் அதை அமைக்கிட முடியாது. அது என்ன காரணம்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்பது தான், அந்த புதிய அரசியல் என்பது தான் இன்றைக்கி முன்னால் நிற்கிதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி ஸ்ரீலங்கா வந்து அது இப்போ இருந்து இல்லை, நீங்கள் டிகோ கார்சியா தீவுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 70களிலேருந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன என்று சொன்னால், தெற்காசியாவில் சீனாவுக்கு எதிராக எந்த இடத்தில் நாம் கால் ஊன்றுவது என்பது தான் இன்றைக்கு வந்து அமெரிக்கா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அது வந்து மைத்திரியா இல்லைன்னா ராஜபக்சேங்கிறதுனா அவங்களுக்கு தேவையில்லை, அது எப்போ வேணாலும் மாற்றிக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் ஜெயித்தாலும் ஜெயிச்ச கோழி எங்கோழி, அதுதான் அமெரிக்காவினுடைய நிலைமையாக வரப்போகுது. அதனால் இதெல்லாம் நான் வச்சு பார்க்க முடியாது. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 வேட்பாளர்களுமே வந்து அந்த சிங்களர்களை சார்ந்த வேட்பாளர்கள் தான். இதில் தமிழர்களுடைய ஓட்டை வைத்து அவர்களுடைய மனநிலையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா தமிழர்கள் ஓட்டு எந்த வகையிலையும்
மைத்திரியினுடைய தேர்தல் முடிவுகளையோ அந்த ராஜபக்சேனுடைய தேர்தல் முடிவுகளையோ கொஞ்சம் கூட மாற்றப் போவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்மால் டென்ட்டு கூட அவங்க உருவாக்க முடியாது. அதுதான் வரப்போகிற ஒரு சூழல். அப்படிப்பட்ட சூழலில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த தேர்தல் என்பது இது வந்து அரசியலில் போகக்கூடிய ஒரு போக்கில் போகக்கூடிய விஷயம். அது இதை போய் பெருசாக நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த தேர்தல் மூலமாக ஈழத்தினுடைய பிரச்சனைகள் தீருமா என்று நம்ம யோசிச்சோன்னு சொன்னால் அது நம்ம வந்து நம்ம யதார்த்த நிலையை கடை நிலைமையை புரிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். இது வரும் போகும். அதுவும் தவிர இன்றைக்கு எப்போ வந்து இன்றைக்கு இதில் வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு அவர்களுடைய இந்த போட்டியில் வந்து அவர்கள் ஒரு சார்பாக நின்று ஏதாவது மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பே இல்லை என்று அந்த பொதுநிலையை ஒத்துக்கொண்ட பிறகு இதில் நீங்கள் புறக்கணித்தாலும் சரி வேறு செஞ்சிருந்தாலும் சரி அது ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அதனால் குறைந்தபட்சம் அவருடைய இருப்பை வந்து அவர்கள் காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு புறக்கணிப்பு என்பது தான் குறைந்தபட்சம் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக நீங்கள் இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறீங்களா? இப்போ அங்கே வந்து அந்த மக்கள் வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறீங்களா? அது எந்த அளவில் சர்வதேச அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதாவது இவருடைய கருத்தும் இவருக்கும் முரண்பாடாக இருக்கிறது. அதாவது புறக்கணித்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது அவர் சொல்லுகின்றார். இப்போ ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது இப்போ நாம் செகண்ட் ஓட்டுக்கு போட போகிறோமா, அதாவது அந்த தமிழர்கள் போட போகிறாங்கன்னு தெரியல. அந்த ஆப்ஷன் இருக்குது அவர் சொன்னது போல். அதை எக்ஸசைஸ் பண்ணுவாங்களே தெரியல. அப்படி இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு வழியில் நம்முடைய எங்களுடைய நிலை இதுதான், இவன் வந்தாலும் சரி அவன் வந்தாலும் சரி ரெண்டு பேரும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு புறக்கணிக்கிறதுங்கிறது அதாவது உலகத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது உலகம் வந்து கம்ப்ளீட்டாக இவங்க ரெண்டு பேருமே உருப்பட மாட்டாங்க, நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனநிலை இருக்குமே. ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டால் என்ன ஓட்டு போடாட்டான்னு ரெண்டும் ஒன்று தான். நான் வந்து நம்ம 2004 எலெக்ஷன் மாதிரி இது கிடையாது. இவர் போட்டதுனால இவருக்கு போடாதனால திடீர்னு ராஜபக்ஷ வந்தார், அதனால் நமக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது, அவர் தான் தமிழர்லாம் கொண்டார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம். இப்போ ரெண்டு பேரும் ஒன்று தான். நம்ம முன்னாடி சொன்னது போல் தொல் திருமாவளவன் சொன்னது போல் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இவர் ஓட்டு போட்டால் என்ன போடுற என்ன. நான் திரு பாலு சொல்கிறது போல் எலெக்ஷன் புறக்கணிச்சோன்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் நாம் இந்த மாதிரி ஒரு வெறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இவன் நம்ம வேறு விதமாக கூட பேசின இந்த யூரோப்பியன் யூனியன் அவங்களாம் இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்க வந்து அங்கே ஒரு ஸ்வீடனில் கூட அங்கீகாரமே பண்ணிட்டாங்க சில விஷயங்கள்லாம். அந்த பாலஸ்தீன் போன்றதை பற்றி பேசும்பொழுது அவங்க அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அந்த இடங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா, இப்போ ஸ்வீடன், நார்வே எங்கெல்லாம் போனீங்கன்னா நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தருகின்றார்கள், இலங்கை தமிழர்களுக்கு. அங்கே நம்ம வெளிப்படையாக நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே பேசினாலே தெரியும். அதனால் இப்போ இருக்கக்கூடியதில் இன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு வெறுப்பை காமிக்கணும், எதிர்ப்பை காமிக்கணும்னா ஐ திங்க் இது வந்து புறக்கணிக்கிறது நல்லது. மற்ற நாடுகளில், அதாவது நாடுகளில் வாழுகின்ற ஈழ தமிழர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அது சரியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் எப்படி இந்த முடிவு போகும் அப்படிங்கிறதுல இப்போ திரு பாலு மாதிரி அவர்லாம் வெட்டரன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஜேர்னலிசம். அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் அப்படின்னு நான் பார்த்தா, இந்த மாதிரி எலெக்ஷனில் ஒரு அசஸ்மெண்ட் யார் சரியாக செய்வாங்க அப்படின்னு பார்த்தா திரு சோ ராமசாமி அவர்கள் சொல்வது பல நேரங்கள் அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். தேர்தல் ஆமாம், தேர்தல் இந்த மாதிரி போகும் அந்த மாதிரி போகும் அப்படிங்கிற நடக்கிறது அவருடைய ஆய்வுகள்லாம் இருக்கும். இன்றைக்கி இந்த துக்ளக் பத்திரிகைகள் வந்திருக்கின்றது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி நான் சொன்னது இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன், பட் இப்போ போகிற ட்ரெண்டை பார்க்கும்பொழுது ராஜபக்ஷே தோற்று போயிடுவார் அப்படின்னு அவர் கணிப்பு போடுறார். அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய கணிப்பு என்பது பெரும்பாலான நேரங்களில் சரியாக தான் இருக்குது. ஆகவே என்னதான் மன ஓட்டம் இருந்தாலும் மக்கள்கிட்ட கோபங்கள் இந்த பொருளாதார ரீதியாக சரியாக இல்லைங்கிறது அதெல்லாம் அவருக்கு மைனஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவதாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பவரை தான் கையில் வச்சுக்கிறது, இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்டு. இதையும் தாண்டி இப்போ திடீர்னு சொன்ன இந்த மிஸ்டர் பிரபாகரன் அப்படின்னு அவர் உயர்த்தி பேசினது, அது வந்து மக்கள்கிட்ட சிங்களர்கிட்ட ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ மொத்தமாக நான் பார்க்கும்பொழுது எப்படி இருந்தாலும் வேகத்தின் மார்ஜின். பட் இருந்தாலும் கூட நான் இஃப் ஐ ஹாவ் டு கோ பை பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சோ ராமசாமி சொல்லுவது போல இந்த ராஜபக்ஷே தோற்று போடுவார்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்தாக கேட்க வரும்போது வந்து
யார் வந்தாலும் அங்கே மக்களுக்கு சார்பானவர்களாக இருக்க போகிறது இல்லைங்கிறது அவங்களோட தேர்தல் பரப்புரையிலேருந்தே தெரியுது. அவங்க யாருமே தமிழர்களுக்கு வந்து தனி ஈழம்ங்கிறதெல்லாம் அடுத்து, பொது வாக்கெடுப்புங்களாம் அடுத்து, குறைந்தபட்ச இராணுவத்தை கூட நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையான அரசியலமைப்பில் மாற்றம் வேணும், ஒரு மாகாண உரிமை இதெல்லாம் வேணும், கவுன்சிலருக்குரிய உரிமை கூட ஒரு முதலமைச்சருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பேசினதான். இப்போ அதுக்கு என்னதான் தீர்வு? இந்த தேர்தல் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி தமிழகம் நீங்கள் கூட இடையில அதை சொன்னீங்க, அந்த மக்களுடைய பரிதாப நிலை நினைச்சாதான் வருத்தமாக இருக்கு. அதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரையில் இப்போ அவங்களுடைய உடனடியாக அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து இராணுவத்தை வெளியேற்றுவது, காணி அதிகாரத்தை வந்து ரெண்டு பேரும் ஒத்துக்கலை. அதனால் வந்து சட்ட ரீதியாகவும் அமைதியான போராட்ட முறைகள், ஏன்னா இப்போ திடீர்னு மறுபடியும் அவங்க ஆயுதம் தூக்கிலாம் பழையபடி போராட முடியாது. அமைதியான போராட்ட முறையாகவும் இலங்கையில் மட்டும் இலங்கைக்கு வெளியிலே இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் நிர்பந்தம் செய்து தொடர்ச்சியான ஒரு குறைந்தபட்சம் தங்களை தற்காத்து கொள்வதற்காக அவங்க போராடி ஆகணும். இதான் அவங்க முன்னாடி இருக்கிற விஷயம். அதற்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க சொந்தமாக ஒரு வேட்பாளர் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ ஏன் பேசி எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அடுத்து எந்த சூழல் வந்தாலும் டிஎன்ஏவும் சரி இல்லை மற்ற அமைப்புகளும் சரி இந்த ஒரு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸையாவது ஒழுங்காக செய்யணும், தற்காப்பையாவது ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு இந்திய அரசு அவங்க நம்புறது எப்படி பார்க்குறீங்க? ஒருபோதும் அவர்கள் இப்போ வந்து நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் பேர் நம்பிக்கை உள்ளவங்களும் இருக்கிறாங்க, இந்திய அரசாங்கத்தை நம்பக்கூடியவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லாமல் அதை வந்து அதை செய்கிறாங்க. ஆனால் அது எந்த இடத்துக்கும் கொண்டு போகாது. இந்திய அரசு அங்கே இனி யார் வந்தாலும் அந்த அதிபரோட காட்டுகிற நெருக்கம் ஏதாவது ஈழத்தமிழர் வாழ்வில் புனரமைக்க பயன்படுமாக இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும், ஹிந்து அந்த அங்கே இருக்கிறவங்க இல்லை ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரே ஒரு செகண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, டெஃபினட்டாக அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கெல்லாம் இப்பொழுது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இந்தியா மேலே, அவங்க எதாவது நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மீரா ஸ்ரீனிவாசன் எழுதி கொண்டிருக்கிறார். ஐ திங்க் ஷீ ஷுட் பி ரைட். ஏன்னா நிறைய இலங்கையிலேருந்து வரக்கூடிய எல்லா இணையதளங்களும் படிக்கிறேன், எல்லா தலைவர்கள் பேச்சும் படிக்கிறேன், யாருமே இந்திய அரசாங்கத்தை நம்பவில்லை, குறிப்பாக மோடி அரசாங்கத்தை நம்பவில்லை. அது வந்து தவறான ஒரு கருத்து. இந்துவுடைய கருத்து என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயத்தில். அதனால் வந்து அங்கே வந்து இப்போ ரொம்ப தீவிரமான ஒரு மறு ஆய்வை செய்து கொண்டு அதை செயல்படணும். ஒருபோதும் இந்தியா அங்கே தமிழர்களுக்கு சாதகமாக நடக்காது. இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமாக நடந்து அதை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பது தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்குமே ஒழிய, இலங்கை அரசாங்கம் அதாவது சிங்கள பேரினவாத அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு துளி கூட வந்து இந்தியா செய்யாது. 13வது சட்ட திருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த குறைந்த அபத்தமாக இருந்தாலும் அந்த குறைந்தபட்ச நிலையை கூட இந்தியா வலியுறுத்தாது என்பது தான் உண்மை. இந்த அடிப்படையில் வந்து ஈழ மக்கள் வந்து தன்னுடைய அரசியல் தன்னுரிமை தனிநாடெல்லாம் எங்கேயோ இருக்குது, அந்த குறைந்தபட்சம் அந்த மாகாண உரிமைகளை வாங்குவதற்காக ரொம்ப தீவிரமாக போராடியாக வேண்டிய நிலையில் தான் இருக்கிறாங்க. அதற்கு தான் நம்ம வந்து இப்போ உதவி செய்யணும். உங்களுடைய நிறைவு கருத்து? இந்த நீண்ட போராட்டத்தில் வந்து இந்த தேர்தலில் மூலமாக ஒரு தீர்வை கண்டுபிடிக்க யாரும் நம்ம எதிர்பார்க்கல. அதே நேரத்தில் வந்து 2005 தேர்தல் வந்து இப்படியான ஒரு நிலைமைக்கு வந்து ஈழத்தமிழோட போராட்டத்தை கொண்டு வரணும்னு யாரும் எதிர்பார்த்திருக்கல. இப்போது இந்த 2015 தேர்தலை வந்து நம்ம இன்னும் சிறப்பாக பயன்படுத்தியிருக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனக்கு உரிய பொறுப்பை வந்து அவங்க சரியான வகையில் நிறைவேற்றலை. இப்போ நம்ம தேர்தல் முடிவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜபக்சே அதாவது சிங்கள மக்களுக்குன்னு அதாவது இத்தனை ஆண்டுகால போராட்டத்தில் வந்து தங்களுடைய பாதுகாப்பை கொடுத்தது ராஜபக்சே தான். அப்போ அவரை தான் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற அந்த சிங்கள இனவாதம் வந்து மேலோங்கி இருக்கும் அப்படின்னா ராஜபக்சேக்கு தான் சிங்கள மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சிங்கள மக்கள் வாக்களிக்கும் பொழுது அதை வாக்கு இரண்டாக பிரியும் பொழுது தமிழர்களும் அதாவது தமிழ் பேசும் முஸ்லீம் தமிழ் மக்கள் ஈழத்தமிழருடைய வாக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தை வகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்ச இதில் ஒரு வேட்பாளரை வந்து உறுதிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு வந்து யார் வந்தாலும் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் வந்தாலும் தெரியவில்லை அப்படின்றது மாதிரி இந்த நாடுகள் உலக நாடுகள் அவருடைய நலனிலேருந்து அடுத்த கட்ட நகர்வில் போகிறாங்க. அமெரிக்கா வந்து ராஜபக்சே வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு திட்டம் வச்சுருப்பான், மைத்திரி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு திட்டம் வச்சுருப்பான். இதில் நம்மளோட நலனை வந்து நம்ம எப்படி குறைந்தபட்சம் ஆளாக இருக்கணும் இல்லாட்டி அவன் ஆளாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற ராஜபக்சே வந்து அவரால் கையாள முடியாது. மைத்திரி வந்தால் ஒரு வேளை எளிமையாக கையாளாம முடியாது. ராஜபக்சே வந்தால் கண்டிப்பாக வந்து முட்டாமல் மோதாமல் அவங்களால வந்து இந்த இடத்துல அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இப்போ நம்மளுடைய நலனை வந்து இந்த மேற்குள்ள நாடுகளுடைய அரசியல் நகர்வுகளிலிருந்து நம்மளை எப்படி வந்து நம்மளுடைய விடுதலை போராட்டத்திற்கு அடுத்த கட்டமாக நம்ம முன்னேறதுன்றதை திட்டமிட்ட வகையில் ஒரு பரந்துபட்ட ஒரு ஒற்றுமையோடு நம்ம முன்னேற வேண்டியிருக்கு. நிச்சயமாக. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சி இங்கு இலங்கையில் நடைபெறுகிற தேர்தல், இலங்கையில் உள்ள சூழல், அங்குள்ள அரசியல் சூழல் யாருக்கானதாக இருக்கிறது, அங்கு 2 தேசிய இன மக்கள் இருக்கிறார்கள் என்பதையே மறுக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பாக தான் இலங்கையினுடைய
அந்த அரசியல் சட்ட அமைப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு நடக்கின்ற தேர்தல் ஜனநாயகம் எல்லாமே அங்கு தமிழர்களுக்கு எதிரானதாக மட்டும்தான் இயல்பாகவே இருக்க முடியும், அது மட்டுமே அங்கு வெற்றிக்கான காரணமாக இருக்கும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை வரலாற்று ஆய்வுகளோடும் சரி சர்வதேச அரசியலோடும் பொருத்தி இந்திய அரசு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்திருக்கிறது போன்ற பல்வேறு வேண்டுகோள்களையும் வைத்து இந்த விவாத அரங்கத்தில் பல்வேறு கருத்துக்களை நமது ஆளுமைகள் கூறியிருக்கிறார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த சமூக ஆர்வலர் ராம சுப்பிரமணியன் அவர்களுக்கும், ஆழி பதிப்பகத்தின் உரிமையாளர் எழுத்தாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கும், மூத்த பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களுக்கும், இளந்தமிழர் இயக்கத்தை சேர்ந்த இளங்கோவன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.